இந்த 2024 நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் என்னென்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? வட மாநிலத்துல நிலநடுக்கங்கள் ஏற்படும். வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த 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 வருஷம் வந்து நமக்கு ஒரு 9 வருடத்துக்கு பிறகு ஒரு நல்ல வருடம் வந்திருக்கு. என்ன பிடிச்ச தர்தரம் என்ன விட்டு போறது எனக்கே தெரியுதுடா. எப்படி அதான் இப்ப நீ போறியே. கும்பம் எப்படி இருக்கும் 2024? இருக்கிற 12 ராசிகள ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசி கும்பம். ஐயா, உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்ற பைபிளைக்கு ஆசைய பாரு. கல்யாணம்லாம் ஸ்ட்ரைட்டா கேட்குற விஷயம் தானே. கல்யாணம் இந்த வருஷம் நடக்குமான்னு கேட்குறீங்க. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. அப்படி ஒருவேளை உலகத்துல 7 அதிசயத்தை மீறி 8வது அதிசயமா ஒருத்தி எங்கிருந்தோ வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அன்னைக்கு ராத்திரியே அவ பின்னங்கால் புடவையில் அடிபட உளுந்தடிச்சு ஓடி போடுவா. 4 பேர் மகர ராசி யாருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அதனால கேக்குறேன். கல்யாணம் ஒன்று தான் இப்போ குறைச்சல். கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. கல்யாணம் ஆனா 6 மாசம் என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுறதுக்குள்ள கல்யாணம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கன்சீவ் ஆனா குழந்தை பிறக்கும். இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு. கும்பத்துக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பெரிய பரிகாரம்னு சொல்றது, எக்ஸசைஸ் தான். கன்ஃபார்மா டெய்லி 1 ஹவராவது எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இப்ப விடுறா பாப்போம். கிட்டத்தட்ட 12 வருஷம் குறிஞ்சிப்பூ மாதிரி இப்போதான் அவங்களுக்கு நல்ல பீரியடே வந்திருக்கு. ரொம்ப கெட்டி. இப்பதான் நல்லா பேசுற. அதாவது படாத அவமானம் கிடையாது, ஏகப்பட்ட சிக்கல்கள். ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது ஏன்னா எந்த விஷயத்தை எடுத்தனாலும் அவளுக்கு ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட் பேக்கேஜ். ஜாக்பேட். ஓசிடிக்கு ராசி பலன் சொல்றான், அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு. சார், என்ன எவ்வளவு நாளும் கேவலமா பேசுங்க. இப்ப அப்படிதானே பேசுறேன். ஜோசியத்தை பழிக்காதீங்க. கட்டம் தான் எல்லாத்தையும் கணிக்குது. ஏண்டா மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டு எருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? மகரம். இந்த 12 ராசிகள்ல அவங்களுக்கு இருந்ததை விட ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கண்ணுக்கு தெளிவா தெரியுது. எங்க தெரியறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே. சத்தியமா தெரியலையா? சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா. பாவம் பண்ணிட்ட. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் எனக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. ரிஷபம். யாரு ரிஷபம்? அவங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் எல்லா விதத்திலையும் இப்ப சிறப்பா இருக்கு. டேய் மூதேவி, புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கணும், நாள் குறிச்சு கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீ கொடுத்தியே ஒரு டேட். அதுல ஆரம்பிச்சேன்டா. என்ன அமோகமா வந்திருக்குமே. 50 லட்சம் ரூபாய் நஷ்டம்டா. பாஸ்போர்ட்ல வந்து ஃபுல்லா நிறைய சீல் அடிக்கக்கூடிய அமைப்பு சுத்திக்கினே இருப்பாங்க. வேர்ல்ட் டிராவல் நிறைய அந்த அளவுக்கு டிராவல் இருக்கும். வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. அந்த டிராவல்லயும் பணம் வர்றது தான் பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா கடகம். யாரெல்லாம் கடகம்? 100% இந்த அஷ்டமத்து சனி அவங்களுக்கு எதுவுமே பண்ணாது. ஆள விடுறான். அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான். அக்கல் இருக்கிறது அதெல்லாம் பாடி ஸ்ப்ரேவா கைய விடுறான். இவ்வளவு வருஷத்துல இல்லாத கடகராசிக்காரங்க இப்பதான் சம்பாதிப்பாங்க. நிறைய பணம் காசு இருக்கும். இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நிறைய சேமிப்பு இருப்பாங்க. இவருக்கு கோடிக்கணக்கான செல்வங்கள் என்ன, மாலைகள் என்ன, மரியாதைகள் என்ன. இந்த ஜாதகக்காரன் செத்தே 10 வருஷம் ஆச்சியா? நீ ஒரு டுபாக்கூரு. உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் பார்க்கணும்னு சொன்னான். துலாம் ராசிக்காரர்கள் வந்து அவங்க யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்கன்னா அவங்க கையை அவங்க மேல தொட்டாங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து வியாதியெல்லாம் போயிடும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்மளோட போன்ல இருக்கிற பிளாக் லிஸ்ட் நம்பர்ஸ் மோஸ்ட்லி விருச்சக ராசிக்காரங்கள தான் இருக்கும். ஐயோ அறிவு பிம்பண்டி. நீ நடிகர் ஆகணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்ச அடைஞ்சாச்சு. அடுத்து பொலிட்டிக்ஸ்ல இப்ப சொன்னல பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைப்பேன், அதுவும் நடக்கும். இருந்தாலும் உனக்கு முதல்ல ஒன்னு எடுப்போம். பிரதமர் நீங்க எடுங்க. ஒரு சீட் எடு. எங்க அண்ணா என்ன கிளியா? அவர் சீட் எடுக்க சொல்றீங்க? இருக்குடா உனக்கு. அம்மா கிளி எனக்கு கையால எடுத்து வாயால எடு. சோ முதல்ல வந்திருக்கிற ராசி என்னன்னு பாப்போம். இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு. ஜாதகத்துல விருச்சிக ராசிக்கு யார் ராசிக்கு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணா சிஎம் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஈய சோம்புக்கு விக்க வச்சாமா நீ சிஎம் ஆயிடுவன்ற. மிதுனம். ஒரு விஷயத்துல போய் மாட்டி போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இதுக்கெல்லாம் போக வாய்ப்புகள் உண்டு. என்னையா பயமுறுத்துற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. பொருளாதாரம், குடும்ப பிரச்சனை, தொழில், உடல் நலம், உறவுகள்
எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசி கும்பராசி. விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்க போடுங்க, சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு. ஊட்டியில பனிக்கு தாண்டா பயப்படணும், சனிக்கெல்லாம் பயப்படக்கூடாது. மேஷத்திற்கு எப்படி இருக்கு? வெளிநாட்டு யோகம் இந்த வாட்டி கண்டிப்பா இருக்கும். அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கண்டிப்பா வேறு ஒரு இடத்துக்கு போவாங்க. எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கலாம். அவங்க மொபைல் ஃபோனை வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கவே கூடாது, வச்சுட்டு ஸ்லீப்ல கான்சென்ட்ரேட் பண்ணி தூங்குறது நல்லது. கடந்த 2 வருஷமாவே எனக்கு அந்த தூக்கத்துல தான் ப்ராப்ளம் இருக்கு. லைக் கம்ப்ளீட் ஃபால் டவுன் இன் ஹெல்த் வைஸ். பட் அவர் சொல்றது எனக்கு இப்பவே வந்து என் மைண்டுக்கு எப்படி இருக்குதுன்னா, அடுத்த வருஷம் அப்ப நம்ம ஹெல்த் வைஸ் ஓகே அப்படின்றது. கிக்கான ஃபியர்னு பார்த்தா இது மக்கான ஃபியரா இருக்குதே. நமக்கு எடுங்க சரவணன். யாரெல்லாம் கும்பம்? என்னப்பா இந்த ராசிக்கு ஆளே இல்லையா? யாரா இருக்கீங்களா? எந்த தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க சார். மேஷத்துக்கு அப்படி இருக்காது. ஏதாவது ரூட்டுக்கு இருந்திருக்குமே, ரூட் இருந்து ஓடிடுச்சான்னு கேக்குறேன். அது ஓடிடுச்சுங்க. கம்பளி பூச்சி ஓட. டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா கிடைக்கும், தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஆனா ஸ்டமக் ஏரியால ஒரு ப்ராப்ளம் காட்டும். அவங்க அதை அலட்சியப்படுத்தினா பெரிய சிக்கல் வரும். உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. மிக துன்பம் படக்கூடிய ராசிகள் இதுவும் ஒண்ணு சார். எதையும் மிக நிதானமா செய்ய வேண்டும். திருமணம் முடிந்தவரை தள்ளி போடுறது நல்லது. தப்பான வரனை பத்தி ஆஹா ஓஹோன்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிச்சிருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி வேலைதானுங்க. கடகம். யாரெல்லாம் கடகம்? இதுவரைக்கும் செய்யாத ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பா அந்த வருஷம் பண்ணுவாங்க. பயப்படுற அளவுக்கு கடகத்துக்கு இப்போ ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஏற்கனவே பாதிச்சவங்களுக்கும் திருப்பி கல்யாண மறுமணத்துக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இதுதான் அமைப்புங்கிறது. நேரத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன், தேடி வந்து அமைது பாத்தியா. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்பா. 10வது மாசம் 11வது மாசத்துல சூறாவளி வரும். அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். மழை வெள்ளத்தால போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து போன்ற நிலைகள்ல கொஞ்சம் பாதிப்புகள் தெரியுதுங்க. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஆளையும் மூஞ்சியும் பாரு. இந்த மாதிரி பரதேசிக்குள்ள சேராதீங்க, அவன் ஒரிஜினல் இல்ல. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். ஒரு மேட்ரு சொல்லிட்டு போறான் தான் வந்தேன். என்ன மேட்ரு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சல குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.